அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளும் என்னுடைய பண்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது நாராயணுடைய பரிபூரணமான ஒரு அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் கார்த்திகை மாதம், அந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பலாபலன்களை சோழி பிரசன்னம் மூலியமாக உங்கள் நலன் குருட்டே சொல்லி வருகிறேன். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பொழுதே சூரியனும் பயிற்சி ஆகின்ற துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் சூரிய பகவான் பயிற்சி ஆகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். என்னுடைய அனுபவத்துல இந்த சூரியன் பயிற்சி காலம் என்பது ஒரு அற்புதம். காரணம் கதிரவனை கண்ட பனி போல் துன்பமும் துயரமும் விலகுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அதனால்தானே சூரியன் நாராயணன் என்று சொல்லுகின்றாரே. சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் நகர்வதற்கும் அதுதானே காரணம். பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் பயிற்சி இக்காலகட்டத்தில் நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் இது எவ்வாறு இருக்கும் மாயன் மைனா நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. குறிப்பா சொல்ல போனா இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி, கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனல் புஷ்டம் 4, கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூசம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயில், கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் உறவினர்கள் மத்தியில சில சின்ன சின்ன கசப்புகளும் மனவேதனைகளும் உருவாகின்ற சூழ்நிலை இருப்பதால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் திருப்திகரமான மாதமாக இருக்கும். எது எப்படி இருக்கும் தொழில வாழ்க்கையில. அதே நேரம் பழைய திட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமும் இந்த கார்த்திகை மாதம் தான். உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டாகின்ற காலமும் இந்த கார்த்திகை மாதம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா பணியிடத்தில் உங்களின் ஒத்துழைக்கும் மனப்பான்மை உங்களின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அனுசரித்து போங்கள், விட்டு கொடுத்து போங்கள். அவ்வாறு போவதனால் நாம் கெட்டு போவதில்லை. நம்முடைய இன்று இல்லவிட்டாலும் ஒரு காலம் நம்மை உயர்த்தி பிடிக்கும். அதைத்தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சொல்லுகின்றது. கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் பிதுர்காரகன் இந்த மாதம் முழுவதும் கடகராசிக்கு துணை இருக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகிவிட்டார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அருமை உங்களை நோக்கி குரு வந்து விட்டார். கவலையே பட வேண்டாம். ஒரு மிகப்பெரிய துணை அருகில் இருந்து விட்டார். என்ன கவலை? அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான மாற்றம். குரு பகவான் தெய்வ குருவும் அசுர குருவும் 2 குருக்களும் பக்கபலமா இருப்பதனால நீங்கள் தொட்டது துலகம். அதே நேரத்துல இந்த வார்த்தை மட்டும் சொல்ற, அரசு துறையில பொதுத்துறையில பணியிடத்தில் வேலை செய்பவர்களா பார்த்தா உங்களின் ஒத்துழைக்கும் மனப்பான்மை உங்களின் முன்னேற்றத்திற்கு உதவும். ஒருவரோடு ஒருவர் அனுசரித்து சென்று விட்டாலே போதும் மிகப்பெரிய ஒரு சாதனை சந்திப்பதற்கும் உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்துவிடும். குறிப்பா சொல்லப்பட்ட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம். காரணம் என்ன? சூரியனை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை தரக்கூடியவர் தான், புண்ணியத்தை தரக்கூடியவர் தான். அதே நேரம் உடல் நலத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லக்கூடியவரும் அந்த கதிரவன் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது துலாமத்திலிருந்து விருச்சிகத்து வருகின்ற சூரியன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். குறிப்பா சொல்ல போனீங்க இந்த காலகட்டத்துல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், எதிர்மறை குறைந்து நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் எதை செய்தாலும் அதுல உறுதியா இருக்கு. ஒரு முறைக்கு 2 முறை அந்த முயற்சி எடுங்க. அந்த முயற்சியில பின்னோக்குகின்றதே வேண்டாம். நீங்கள் தொட்டது துலக்கும். அதற்கு துணையாக இருக்க போகிறார். குறிப்பா சொல்லப்பட்டோம்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. நான் சொன்னேன் அல்லவா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமாக பேசிய நிகழ்வு. அது மட்டுமல்ல, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். கடகத்தை பொறுத்தவரை இதுவரை பாக்கிய சனியாக இருந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கர்ம சனியாக, அதாவது சனி பகவானுடைய நிலை கர்ம சனி, பாக்கிய சனி, கண்டக சனி இந்த ஒவ்வொரு சனியாக இருந்தாலும் கூட கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவர் இப்ப அஷ்டம சனியா மாறுறார். அஷ்டம சனி ஆகிவிட்டதே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சூரியன் ஒரு அற்புதமான நிலை. அதே நேரம் உங்க இடத்துல குரு பகவான் இருக்கின்றார். என்னை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். அதாவது முயற்சிகளை விட கொஞ்சம் முன்ன பின்ன எடுக்கலாம் ஒழிய அந்த முயற்சியுடைய வெற்றியோ இறுதியோ உங்களுக்கு தான். குறிப்பா சொல்ல போன தடைப்பட்ட போன காரியங்கள் எல்லாம் தடை நீங்கி நிம்மதியாக இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம். குடும்பத்தில் நிலவி குழப்பமான நிலைகளும் பிரச்சனைகளும்
படிப்படியாக குறையும். குறிப்பா சொல்ல போனா கவலைப்பட வேண்டாம். சனி பகவானுடைய நிலையை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. குரு இருக்கும் பொழுது நமக்கு என்னங்க கவலை? அந்த வகையில நீ எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ, கலங்கி நிற்கின்றோமோ, முயற்சிகளை தடை எடுப்பது அந்த நிலையத்துல தேவகுருவோடு கூடிய அசுர குருவும் துணை இருக்கின்றார். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே நான் கூறுவேன். யாருக்கு? கடகராசிக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சில இழப்புகளை சந்தித்தாலும் அந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற வகையில நல்ல செய்தி வரும். கடகராசியில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா புனர்பூச 4 பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். அதிலும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் அந்த உறவு விஷயத்துல கவனமா இருங்க. சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால எதையும் இழந்தாலும் அந்த உறவு ஒரு அற்புதம் தானே. இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம். இதையெல்லாம் இழந்து விட்டால் திரும்ப பெறவும் முடியாது. பொன்னையும் பொருளையும் நாம் மண்ணையும் இழந்தாலும் கூட அற்புதமான உறவு. அதே நேரத்துல கடகராசி இருக்கக்கூடிய ஆயில்யம் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் மோதல்களும் வரத்தான் செய்யும். கவலைப்படாதீர்கள். குரு இருப்பதனால அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக வரும். கவனமாக இருந்து விடுங்கள். எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள். உறவுலையும் சரிங்க, வாழ்க்கையிலையும் சரி. என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு உறவுலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி கவனமாக எச்சரிக்கையாக இருந்து விட்டாலே இந்த கார்த்திகை மாதம் நலம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய மாதமாகும். அதே நேரத்துல சனி பகவான் யோககாரகன்றாக தரக்கூடிய அந்த நிலையெல்லாம் தடுத்து வகுத்து பகுத்து தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தா சனி பகவான். கடகத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரை பாக்கிய சனியாக இருந்து ஏதோ ஒரு விதத்துல தாகத்திற்கு தண்ணீர் தந்த அந்த சனி பகவான் இப்போது அஷ்டம சனியாக வருகின்றார். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு முறை அங்கு தரக்கூடிய நல்ல எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், சொல்ல வேண்டியது என் கடமை. காரணம் ஏதோ ஜோதிடம் சொன்னோம் அப்படிலாம் நகர்ந்து போக நான் விரும்பவில்லை. உங்கள் நலன் அந்த வகையில பார்க்கும்போது கடகராசி இருக்கக்கூடிய புனர்பூச 4 பூசம் ஆயில்யம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது கடை முழுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கையே காவிரியில் மூழ்கி பாவசாபங்களை தீர்க்கின்றாள் என்றால் ஏதோ நம்முடைய வெற்றிக்கோ நம்முடைய வாழ்க்கைக்கோ தொழிலுக்கோ ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணமாக வரலாம் அல்லவா? அதை தீர்க்கின்ற ஒரு அற்புதமான சக்தி ஆதித்யனுக்கு உண்டு, சூரியனுக்கு உண்டு. அதனாலதான் அவன் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் சொல்றோம். அவன் மாறிய இந்த காலகட்டத்துல காவிரியில் 3 முறை முழுகி நீராடுவதன் மூலமாக சில இழப்புகளை எல்லாம் ஈடு செய்து விடலாம். அதனாலதான் இதுக்கு கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. கடைசி முழுக்கு அந்த காவிரியில் முழுகி புண்ணிய பலனை சேர்ப்பதன் மூலம் சில இழப்புகளை தவிர்த்து விடலாம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைகின்ற மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்கு அமைகின்றது.